பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நம்ம எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தானே. விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லைன்னா இன்னைக்கு சத்தியமே இல்லை, கிறிஸ்தவமே இல்லை இல்லையா? ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தினால் உலகம் எங்கும் எல்லாரும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த நாளையில நீங்களும் அநேகரும் சேர்ந்து இந்த நாளில் ஆண்டவருடைய பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் பிறப்பின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். வேத புத்தகத்தில் ஒரு பகுதியை நாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக நம்ம ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோட பேச போறார். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த கிறிஸ்துமஸ் நாள் அப்படின்னு சொன்னாவே ஒரு சந்தோஷம். கிறிஸ்துமஸ் என்றாவே சந்தோஷம், சமாதானம். ஏனென்றால் பிறப்பு, கர்த்தர் நமக்காக பிறந்ததினாலே நம்ம எல்லாரும் இந்த நாளை அனுசரிக்கிறோம் இல்லையா? சந்தோஷம். ஆனா உங்கள் உள்ளத்துல தேவன் பிறந்திருக்கிறாரா? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். பிறப்பை கொண்டாடுகிறதுக்கு முன்னாடி நாம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதை மாத்திரம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். விசுவாசிக்கும் ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பாருங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காக தேவன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அவர் பிறப்பின் நிமித்தம் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. ஏனென்றால் அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, இன்று பிறந்திருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காகத்தான். இன்றைக்கு தேவன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் பிறப்பின் நிமித்தம் மிகுந்த மகிழ்ச்சி. பாருங்க, அந்த நாளில இந்த மாதிரி ஒரு மார்கழி நாட்கள், அதாவது குளிர்காலங்கள்ல தான் ஆண்டவர் பிறந்துதான் சொல்லப்படும். ஏனென்றா மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவதூதன் தோன்றி உங்களுக்கு பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், அவர் சொல்றாரு பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி, நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பாருங்க, நல்ல செய்தி, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, ஒரு சந்தோஷமா ஒரு சமாதானமான செய்தி உங்களை தேடி வருகிற காலங்கள் தான் இன்றைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பிறந்திருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் பிறப்பின் நிமித்தம் உலகமே சந்தோஷப்பட்டது. ஏனென்றால் ரட்சகர் சொன்னா பாதுகாவலர், நம்மளை பாதுகாக்கக்கூடியவர், நம்மளை எந்த சூழ்நிலையும் கைவிடாதவர் என்ற அர்த்தம். ரட்சகர் பிறந்திருக்கிறார். உன்னை மீட்டெடுக்கிறவர் பிறந்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார் நம்மளை இல்லையா? பாவ சூழ்நிலை இருந்த நம்மளை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். தேவன் இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் சமாதானத்தோட சந்தோஷத்தோட இந்த நாளை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார். நீங்கள் இனி கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது. ஏனென்றால் அதிசயமானவர் உங்களோட இருக்கிறார். அதிசயத்தை செய்யற தேவன் உங்களோட இருக்கிறார். இன்னைக்கு நற்செய்தி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு நல்ல செய்தி என் வீட்டுல, நீ ஒரு பிறப்புல ஒரு உண்மையாக ஒரு குழந்தை வீட்டுல பிறந்த எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல? ஏன் நம்மளுடைய பிறந்த நாட்களை, நம்மளுடைய திருமண நாட்களை, நமக்கு வருகிற ஒரு விசேஷ நாட்களை வருஷந்தோறும் கொண்டாடிட்டு இருக்கோம்ல? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது எவ்வளோ ஒரு சந்தோஷம், எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, உலகத்துக்கே ஒரு சந்தோஷம். ஏனென்றால் கர்த்தர் பிறந்திருக்கார், உலகத்தின் ரட்சகர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், தாழ்மை கோலமாக பிறந்திருக்கிறார் இல்லையா? ஏழ்மையான ரூபம் எடுத்திருக்கிறார். இவை எல்லாம் அல்லவா ஒரு நற்செய்தி, இதெல்லாமா நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட கூட நீங்கள் அதிசயத்தையும் சமாதானத்தையும் இன்னைக்கு காண போறீங்க. விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை பலப்படுத்த போறார். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து பிறந்தார் என்பது உங்களுக்கு மனமகிழ்ச்சி என்றால், உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார் என்றால் அதை விட மிக மகிழ்ச்ி. ஒரு பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். மேய்ப்பர்கள் மாத்திரம் அல்ல இல்லையா? வான சாஸ்திரிகள் அநேகர், உலகம் எங்கும் இருக்கிற எல்லாருக்குமே அந்த நட்சத்திரம் போய் நின்றுச்சு இல்லையா? நிஜமா நமக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு மேல ஒரு கிறிஸ்தவ வீடு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா முக்கியமா எல்லாரோட வீடுகளும் நட்சத்திரத்தை இன்னைக்கு என்ன ஸ்டார் கட்டி ஏன்னா வரவேற்கிற மாதிரி போட்டுருவோம் இல்லையா? ஏன் அது ஒரு அடையாளம், ஆண்டவராக பிறந்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஏன் கிறிஸ்தியன் ரட்சகர் தாவீது பிறந்திருக்கிறார் இல்லையா? அந்த நட்சத்திரம் தான் அந்த வான சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுச்சு. நேரா வந்து அது கரெக்டா அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. அப்ப உடனே பாக்குறாங்க, எங்க வந்து நின்றுது? அவர் பெத்லகேமில பிறப்பார் என்று முன்னாலே வான சாஸ்திரிகளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரிந்திருந்ததுனாலே அவர்கள் தேடி வர்றாங்க அந்த இடத்துல. அங்கே வந்தபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். கண்டு அவர்கள் பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை நீங்க ஆராதிக்கணும். அவர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி, இன்றைக்கு பிறந்திருக்கிறார்.
உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. கர்த்தர் உங்களுக்காக நீதியின் சூரியனா இன்றைக்கு உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார். சூரியனை போல பிரகாசிக்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனமகிழ்ச்சியான வார்த்தையை கேட்கும் போது நீங்க ஆயத்தத்தோட தேவனை நீங்க ஆராதிங்க, துதிங்க. இந்த பிறப்பின் நிமித்தம் எல்லாருக்கும் ஒரு மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவதூதன் அவர்களை நோக்கி, நீங்க பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சொல்கிற முதல்ல நாம பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லாற்றுக்கும் ஒரு பயம். அவர்கள் போய் அந்த இடத்துல நின்ற பொழுது உடனே அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஐயோ, என்ன இது ஒரு பிரகாசமான ஒரு காரணம், யாரோ வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க, நான் உன்னோட இருக்கிற மகளே, நான் உன்னை நடத்துவேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த பிறப்பின் நிமித்தம் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், துதி, கீத சத்தம், புகழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்க போகுது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் பிறப்பின் நிமித்தம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு சந்தோஷம், குடும்பத்துல ஒரு சந்தோஷம். நீங்க இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை சந்தோஷமா கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. என்ன தாவீதின் ஊரிலே தேவன் பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகள்ல சுற்றி முன்னணியிலே கடத்திருக்க காண்பீர். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அடையாளம் எதுன்னா தாழ்மை, ஏழ்மை, கோலம் தான் அடையாளம். பாருங்க, ஒரு ராஜ வம்சத்துல இருந்த ஆண்டவர் பிறக்கவில்லை. ஏழ்மையான ஒரு சூழ்நிலையை தான் கர்த்தர் தெரிந்துக்கும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நம்மளை தாழ்த்த வேண்டும். நாமும் தாழ்மையா தேவனை போல அன்புள்ளவர்களாய், இறக்கப்பட்டவர்களாய், கர்த்தரை போல வாழறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுதான் தாழ்மையின் கோலம். இன்னைக்கு நற்செய்தி உங்களை உண்டாயிருக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து இன்னைக்கு பிறந்திருக்கிறார். அவர் பிறப்பின் நிமித்த மனமகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட இந்த நாளை கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, மனமகிழ்ச்சியின் இந்த நாளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தராகிய கிறிஸ்து எங்கள் ரட்சகர், எங்களுக்கு நீங்க தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறீங்க. இந்த பிறப்பின் நிமித்தம் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு ராஜா. நாங்க எல்லாரும் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நாங்க எல்லாரும் மகிழ்ந்திருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய கிறிஸ்து ஆண்டவரை நீர் உங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க உங்களை வழி நடத்துங்க. நீங்க அடையாளமா எல்லாவற்றையும் செய்து முடிங்க ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தர் அவங்களோட இருங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நீங்க தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. இந்த பண்டிகை நல்ல சந்தோஷமாய் கொண்டாட கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவராய் கிறிஸ்து ரட்சகர் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்திருக்கிறார் என்று எல்லாரும் போற்றி புகழ்ந்துமை துதித்துமை பாடிமை கனப்படுத்துற பிள்ளைகளா மாற்றுங்க. என் தேவன் அப்படி நீங்க செய்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. யாருக்காவது ஜெப உதவி தேவைப்படும் என்றால் என்னோடு கூட தொலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாகவோ என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.